குக்கு வித் கோமாளி சீசன் 7ல இந்த வாரம் 6 கண்டஸ்டன்ட்ஸோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடந்த வாரம் டபுள் எலிமினேஷன்னால மீதி இப்ப 6 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அம்மா சமையல் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம குக்குங்களோட அம்மாவ அழைச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ அவங்களுக்கு புடிச்ச சமையல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட்ஸ்லாம் செய்ய போறாங்க. இப்ப சனிக்கிழமை எபிசோடு அப்படின்னாவே ஆரம்பத்திலேயே நம்ம கோமாளிகளோட பேரிங் தான் நடக்கும். இந்த முறை கோமாளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியில இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸோட கெட்டப்ல இருக்கிறாங்க. நம்ம புகழ் மட்டும் ஜட்ஜா இருக்கிற ரோஜா கெட்டப்ல இருக்கிறாங்க. இந்த வாரம் பேரிங்கே ரொம்ப மாஸா இருந்துச்சு. ஏன்னா, நம்ம கோமாளிகளோட கெட்டப்பே வந்து பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டாங்க. இன்ட்ரோலயே வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் டாஸ்க். ஸோ இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தண்ணி குடிக்கிறது தாங்க. தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, அட்வான்டேஜ் டாஸ்க்ல சாதாரணமா வைப்பாங்களா? அப்படி இல்லைங்க. நம்ம பால் டப்பா குழந்தைங்க குடிக்கிற பால் டப்பாவுல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கணும். யாரு எந்த டீம் அதிகமா தண்ணி குடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் போட்டியே. அந்த வகையில மறுபடியும் சீனியருக்கும், ஜூனியருக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அந்த வகையில இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க்க யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் டீம் தாங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அதிகமான தண்ணி பால் டப்பாவுல தண்ணி குடிச்சு சீனியர் டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நாளைக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.